இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் சந்து இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ரிவால்வர் ரீட்டா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மிகப்பெரிய ரவுடியான சூப்பர் ராயனை முன்பகையால் பழி தீர்க்க அஜய் கோஸ் துடிக்கிறாரு. அப்படி காத்திருக்கும் சூழல்ல சூப்பர் ராயன் மது போதையில கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு சென்று இறந்து போறாரு. பிணத்தை அப்புறப்படுத்த தனது அம்மா ராதிகாவுடன் கீர்த்தி சுரேஷ் காரில் புறப்படுறாங்க. இதற்கிடையில அந்த பணத்தை கைப்பற்றி காசு பார்க்க நினைக்கும் ஒரு கும்பல் கீர்த்தி சுரேஷை துரத்துது. இன்னொரு புறம் சூப்பராயன் மகன் சுனில் தந்தையை தேடி அலைந்து கீர்த்தி சுரேஷை நெருங்குறாரு. அதே வேளை பழைய பகையை மனதில் வைத்து கீர்த்தி சுரேஷை பழிவாங்க துடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஜான் விஜய். இந்த மும்முனை போட்டியில் இருந்த கீர்த்தி சுரேஷ் தப்பித்தாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. சீரியஸ் ஒருபுறம், காமெடி மறுபுறம் என படம் முழுக்க கவனிக்க வைத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அதிரடி ஆக்ஷனில் மிரட்டப் போகிறார் என்று காத்திருந்த கண்களுக்கு கிளைமேக்ஸில் மட்டும் ஆறுதல் கொடுத்திருக்காங்க. ஜாலியான அம்மாவாக புகுந்து விளையாடி இருக்காங்க ராதிகா சரத்குமார். அத்தை சொல்கிற மாப்பிள்ளை போட்டு தனுங்க என்று சொல்லுமிடம் கலக்கல். ரவுடிகளாக வரும் சூப்பராயன், சுனில் கல்யாண், விசேஷ ஏற்பாட்டாளர் சுரேஷ் சக்கரவர்த்தி, காயத்ரி ஜான், குகாசினி ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அஜய் கோஸ் தவிர ரெடிங் கிங்ஸி, சென்ராயன், பேடு சங்கர், கதிரவன், அகஸ்டின் ஆகியோரின் காமெடி கதை கலக்குது. தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவும் ஜான் ரோடன் இசையும் படத்தை ஒன்ற வைக்குது. ஜாலியான திரைக்கதை படத்துக்கு பலம். அதே வேளை ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகளை வைக்கிட்டு வருவது சலிப்பை உண்டாக்குது. லாஜிக் மீறல்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கர்மா நிச்சயம் அதன் வேலையை காட்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஜாலியான கதையை கொடுத்து கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.